पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது அத்தியாயம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ய விபாக யோகம். இதுல நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம், முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம் நேற்று. இந்த அத்தியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம்னு சொல்லலாம். இதுல 2 ஸ்லோகங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த முதல் ஸ்லோகம், இந்த 2வது ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்தையும் இதுக்கு வேறா இருக்கக்கூடியவன் இந்த சரீரத்தை அறிகின்றவன் க்ஷேத்திரஜன் அப்படின்னு விபாகம் பண்ணி பிரித்து சொல்லிடுச்சு. கிருஷ்ண பரமாத்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்கார். இதம் ஷரீரம் கௌந்தேய, ஏ குந்தி புத்திரனே கௌந்தேயா அர்ஜுனா, இதம் இந்த சரீரம், இது இது இதுன்னு நீ எதை சொல்கிறாயோ இந்த சரீரம் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சரீரத்தை எவன் அறிகின்றானோ, ஏதத்து யோ வேதி, இந்த சரீரத்தை எவன் அறிகின்றானோ தம் பிராகு, அவனை சொல்கிறார்கள் க்ஷேத்திரஜன் என்று. க்ஷேத்திரஜ இதி தத்விதா, க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரித்து அறிந்த ஞானி புருஷர்கள் இந்த தேகத்தை அறிகின்றவனை க்ஷேத்திரஜன் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த முதல் ஸ்லோகம் படித்த மாத்திரத்திலேயே என்னன்னா, இந்த தேகம் வேற, இந்த தேகத்தில் இருக்கிற ஆத்மா வேற அப்படின்ற ஒரு ஞானம் பார்த்தீங்கன்னா முதல் இதில் வந்துடுது. இந்த க்ஷேத்திரஜனுக்கு பேர் தான் ஆத்மானு பேர், சாட்சின்னு பேர், திரஷ்டான்னு பேர். இது மாதிரி அநேக நாமங்கள் நம்ம சொல்கிறோம். க்ஷேத்திரஜன், இந்த பகவத்கீதையில் இதுக்கு பேர் க்ஷேத்திரஜன், ஒரு புது டெர்மினாலஜி கொடுத்துருக்கு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படித்து முடித்த மாத்திரத்தில் இது போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல் ஸ்லோகம் என்ன பண்ணுது அப்படின்னா ஜீவசுத்தி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஜீவசுத்தி பண்ணுறது முதல் காரியம். ஜீவன் யார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறது. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயங்களில் கொஞ்சம் ஸ்லோகங்கள் நான் சொல்கிறேன், அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது சாப்டரில் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா
ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சோக மோகத்தை போக்குறதுக்காக முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தை தான் உபதேசம் பண்ணார். 2வது அத்தியாயத்துல 12வது ஸ்லோகத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு. 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல இருந்தே ஆத்மானா என்ன அப்படின்னு கேள்வி வரும்போது ஆச்சாரியர் ஆரம்பிச்சார். 2:12 இருந்து ஆரம்பிக்குது. அங்க ஆரம்பிக்கும் போதே சொல்றார், நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சைவன பவிஷ்யாமக சர்வே வயமத பரம். அந்த இடத்துல சொல்றாரு, நான் பாத்தீங்கன்னா அர்ஜுனனை பார்த்து சொல்றார், நான் ஒருபோதும் இருந்ததில்லை என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பகவான் சொல்றாரு, நான் எப்பவும் இருந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீயும் இந்த யுத்த களத்தில் இருக்கக்கூடிய அரசர்களும் ராஜாக்களும் பாத்தீங்கன்னா ஒருபோதும் இருந்ததில்லை என்பது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நீயும் பாத்தீங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்டு இருக்க, இந்த ராஜாக்களும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தோம், இப்பவும் இருப்போம், இனி ஃபியூச்சர்லையும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இருப்போம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிற ஜீவாத்மாக்கு மரணம் இல்லை. முக்கியமானது தான். இந்த ஜீவாத்மான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இதுக்கு பாத்தீங்கன்னா மரணமே இல்லை. நம்ம எப்பவுமே இருப்போம். ஜீவாத்மாக்கு மரணம் இல்லை, பார்ப்பவனுக்கு மரணம் இல்லை, ஆத்மாவிற்கு மரணம் இல்லை. அப்போ வேற என்ன நடக்குது அப்படின்னும் போது 13வது ஸ்லோகத்துல நான் வரிசையா ஒரு 30 வரைக்கும் லைட்டா வாசிச்சேன். ஜீவசுத்தினா என்னன்னு நமக்கு தெரியணும். 13வது ஸ்லோகத்துல சொல்ற 2வது அத்தியாயத்துல, தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ் தத்ரன முஹ்யதி. அப்ப தேகம் பாத்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்க ஜீவாத்மா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஜீவாத்மா இந்த சரீரத்துக்கு வேறானது. இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது? இந்த தேகி அப்படின்னு பேரு. இந்த தேகத்துல இருக்கிறவனுக்கு தேகி அப்படின்னு பேரு. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 13வது சாப்டர்ல க்ஷேத்திரஜன் பேர் கொடுத்துருக்கோம். அதே க்ஷேத்திரஜனுக்கு பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல கொடுக்கும்போது தேகி தேகின்னு சொல்லுது. தேகினா என்ன அர்த்தம்? தேகத்துல இருக்கிறவனுக்கு பேரு தேகி. தேகத்துல இருக்கிறவனுக்கு பேரு தேகி. யாரு? ஆத்மாதான். இந்த தேகி பாத்தீங்கன்னா என்ன பண்றா அப்படின்னா, அஸ்மின் இந்த தேகியா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா. இந்த தேகத்துல எப்படி இருக்கு? பால்ய அவஸ்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் யவ்வன அவஸ்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் வயோதிக அவஸ்தை வருது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ததா தேகாந்தர பிராப்திக்கு அதே மாதிரி மரணமும் சம்பவிக்கும் இந்த தேகத்துக்கு. அப்ப இந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா இது வேற, இது எல்லாம் நடக்கும். ஆனா உள்ள இருக்கிற ஜீவாத்மா என்ன பண்ணுவான்? கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, உபாசனைக்கு ஏத்த மாதிரி அடுத்தடுத்த தேகம் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே போகும். அப்ப எப்படி பாத்தீங்கன்னா ஒரு அவஸ்தை மாதிரி அடுத்த அவஸ்தை வருதோ, அதே மாதிரி மரணமும் கூட பாத்தீங்கன்னா ஒரு அவஸ்தை தான். ஐயோ எனக்கு இளமை பருவம் போயிடுச்சு, நான் துடிக்க முடியாது, அது நேச்சரா இந்த சரீரத்துக்கு நடக்கிறது. அதே மாதிரி பால்ய அவஸ்தை போச்சுன்னு நம்ம இது சொல்ல முடியாது. ஏன்? பால்ய அவஸ்தை போய் அப்புறம் யவ்வன அவஸ்தை அதுக்கப்புறம் வயோதிக அவஸ்தை வரும். தேகத்துக்கு பாத்தீங்கன்னா இதான் தர்மம். ஒரு நாள் இந்த தேகம் என்ன பண்ணும்? இல்லாமையும் போகும். அதனால பாத்தீங்கன்னா தீரன், நல்ல புத்திசாலி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் மோகத்தை அடைவதில்லை. ஏன் அப்படின்னா பிரிச்சு அறியறது. இந்த தேகம் நான் இல்லை, தேகத்துக்கு பாத்தீங்கன்னா உள்ள நான் இருக்க ஜீவாத்மா, எனக்கு மரணமே இல்லை. நான் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சரீரத்தை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் 16வது ஸ்லோகம் சொல்லுது, நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதஹ உபயோரப்பி திருஷ்டோந்தஹ துணையோ தத்துவதர்ஷிபிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. எப்பவுமே ஒரு நல்லா சொல்லணும், இல்லாததற்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே இருப்பு என்பது இல்லை, இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை. இந்த சரீரம் பாத்தீங்க அப்படின்னா 3 காலத்திலும் இருந்துச்சா அப்படின்னா நம்ம வெறும் ஜாகிரத அவஸ்தையில மட்டும்தான் இந்த ஸ்தூல தேகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த சரீரம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இறந்த பிறகும் இல்லாம போகுது, மண்ணோட மண்ணா போகுது. கோடிக்கணக்கான சரீரம் அப்படி போயாச்சு. அப்ப இந்த சரீரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல இந்த சரீரம் பாத்தீங்கன்னா அசத்தியம், பொய்யானது. அப்ப பொய்யானதுக்கு இருப்பு இருக்குமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யானதற்கு இருப்பு என்பது இல்லை. முக்கியமான சொல்லுது, நாசத்தோ வித்யதே பாவஹா, இருப்பில்லாததற்கு இருப்பு இல்லை.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல தோன்றி மறைகிறது, ஒரு காலத்துல ஜாகிரத அவஸ்தையில மட்டும் தோன்றி மறையுது. சொப்பனத்திலையும் இந்த ஸ்தூல தேகம் இல்லை, டீப் ஸ்லீப்லயும் இந்த ஸ்தூல தேகம் இல்லை. அப்ப டெய்லி பகவான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அனுபவம் கொடுக்கிறார், வந்து போகுது. அப்ப என்ன அர்த்தம்? இது நான் இல்லை, இது சத்தியம் இல்லை. அப்ப இந்த தேகத்துக்கு பாத்தீங்கன்னா இருப்பில்லாதது, 3 காலத்திலும் இல்லாதது. அப்ப 3 காலத்திலும் இல்லாதது பாத்தீங்கன்னா சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாததுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஓன் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கு இருப்பு என்பது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாபாவோ வித்தியதே சதக, எது இருப்பா இருக்கோ, எது இருப்பா இருக்கு. நேத்து நான் தான் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன், நேத்து சொப்பனத்துல நான் தான் ஹரித்வார் போனேன், நேத்து டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா நான் தான் சுகமா தூங்குனேன். அப்ப இந்த 3த்துலயும் யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா இந்த 3 அவஸ்தையிலையும் நான் இருக்கேன். அப்ப 3 காலத்திலும் நான் இருக்கின்றேன். அப்ப 3 காலத்திலையும் இருக்கின்ற நான் பாத்தீங்கன்னா நித்தியமானவன். இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா நித்தியம். ஆனா இந்த ஆத்மாக்கு ஜாகிரதத்துல ஒரு தேகம் வருது, சொப்பனத்துல ஒரு தேகம் வருது, அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு போனோம்னா தேகமே இல்லாம பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லைன்னு காரண தேகத்துல போய் மாட்டிக்கிறேன். ஆனா நான் பாத்தீங்கன்னா இந்த 3த்துலயும் பாத்தீங்கன்னா மாறாம நான் இருந்துகிட்டே இருக்கேன். அப்ப எனக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சத்தியம்னு பேர். எனக்கு பேர் இந்த ஆத்மா சத்தியமானது. அப்ப எது சத்தியமா இருக்கோ அதுக்கு இல்லாம என்பது இல்லை. முக்கியமானது நம்ம நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். தேகம் போகும், தேகத்துல அபிமானம் வைக்கவே வைக்காது. யாரோட தேகத்திலையும், யாரோட தேகமா இருந்தாலும் கர்மத்துக்கு ஏத்த மாதிரி வரும் போகும். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆத்மாவா பாருங்க. எல்லா தேகத்திலையும் ஆத்மாவா பாருங்க. எல்லாம் ஜீவாத்மா, யாருக்கும் மரணமே நடக்க போறது இல்லை. நேற்று ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, சாமி பேத்திக்கு பர்த்டே, பேத்திக்காக மண்ணாங்கிட்டேன் பர்த்டேவா, எதுக்கு பர்த்டே எல்லாம் கொடுறாங்க போங்க அப்படின்ட்டு. அஜ்ஞானம், எல்லாம் அஜ்ஞானம். நான் எங்க போறது, நான் எங்கும் பிறக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த தேகத்தோட அபிமானம் வச்சுதான் நம்ம பாத்தீங்கன்னா நொந்துகிட்டு இருக்கோம். நம்ம துக்கத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா பர்த்டே என்ன சந்தோஷப்படுறோம், அப்புறம் டெத்னா என்ன பண்றோம், அழுகுறோம், உட்காந்து ஐயோ போயிட்டாரே அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பில்லாததை யாரும் தடுத்து நிப்பாட்டம், இருப்பா வைக்க முடியாது. இந்த தேகத்தை பிடிச்சு வைக்கவே முடியாது. எந்த தேகமா இருந்தாலும், கிருஷ்ண தேகம் என்ன இருந்திருக்கணும் இல்ல, ராமர் தேகம் இப்ப இருந்திருக்கணும் இல்ல, ராமரும் இல்ல, கிருஷ்ணரும் இல்ல, யாரும் இல்லையே, அவதார புருஷர்களே போயிட்டாங்க அப்படின்னும் போது அப்ப என்னது, தேகத்தை இருப்பு வைக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தேகம் வேற நான் வேற. தேகம் அசத்தியம், நான் சத்தியம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 17 சொல்லுது, 2:17, அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிநாசி. இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, இந்த ஆத்மா சதா இருக்கிறது. அப்ப நான் சதா இருந்துகிட்டே இருக்கேன். என் முன்னாடியும் இருந்தேன், இப்பவும் நான் இருக்கேன், இனியும் நான் இருப்பேன், 3 காலத்திலும் நான் இருப்பேன். ஆனா இந்த தேகம், அதை போன இதுலயே சொல்லியாச்சு, தேகம் பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். தேகம் பாத்தீங்கன்னா வந்துச்சு போயிடும். நமக்கு மேல இந்த ஜீவாத்மாக்கு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தேகங்கள் வந்து போயிட்டே இருக்கு. ஒரு தேகம் இல்லை. நீங்க இப்ப ஐயோ எனக்கு இந்த தேகம் இப்ப போயிடுமே, கவலையப்படாதீங்க, இன்னும் 1000 தேகம் இருக்கு. ஏன்னா சஞ்சித கர்மால நிறைய வச்சிருக்கோம், பேங்க் பேலன்ஸ். கோடிக்கணக்கான ஜென்மங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அஜ்ஞானியா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அவன் சாக மாட்டான், தேகம் சுத்து போகும். அப்போ தேகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தத்துவம் அவிநாசி து தத்வித்தி. ஹே அர்ஜுனா, இந்த ஆத்மாவை அவிநாசி அப்படின்னு அறிந்து கொள், நாசம் இல்லாதது அப்படின்னு அறிந்து கொள். அது மட்டும் இல்லாம விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா நாசம் செய்வதற்கு பாத்தீங்கன்னா எவனாலும் முடியவே முடியாது. எவனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை நாசம் பண்றது முடியாது. ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஒரு கேன்சரோ இல்ல பாத்தீங்கன்னா வேற விஷமோ இல்ல தீயோ ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஒன்னும் பண்ணாது. இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. எது நடந்தாலும் இந்த தேகம், அனித்தியமான இந்த தேகத்துக்கு தான் நடக்கும். தேகத்தை தான் கொல்ல முடியும் ஒழிய இந்த ஆத்மாவை கொல்லவே முடியாது, நாசத்தை பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம் சொல்லுது, அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத.
18வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல சொல்லுது, அந்தவந்த இமே தேகாக, நம்மளுடைய எல்லா தேகங்களும் செத்து போகும், ஒரு நாள் செத்து போகும், இதான் சாஸ்வதம். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஐயோ போதே இல்லை, எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தோன்றி மறையிறது, எல்லாம் பபிள்ஸ் மாதிரி நீர்க்குமிழ் மாதிரி பாத்தீங்கன்னா வந்து 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 ஆயிரக்கணக்கான நீர்க்குமிழ், கோடிக்கணக்கான நீர்க்குமிழ் போகுது. அதே மாதிரி கோடிக்கணக்கான தேகங்கள் பாத்தீங்கன்னா உதயமாகுது, மறைஞ்சு போகுது, உதயமாகுது, மறைஞ்சு போகுது. அதனால இந்த தேகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வந்த இமே தேகாக, அந்த தேகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாசத்தை அடையும். நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கையும் பாக்குறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், 50 வயசு இருக்கும், பாவம் பையன் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டான். என்ன நம்ம ஆறுதல் சொல்ல முடியும்? எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு 25 வயசு பையன் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டா அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆறுதல்? அவங்களால வெளியில வரவே முடியல, அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. ஒரு ஆக்சிடென்ட், பையன் போயிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு துக்கம் பாத்தீங்கன்னா எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு, ஒண்ணு என்னை விட்டு இவங்கெல்லாம் போயிடுவாங்க, இல்ல அப்படின்னா இவங்களை விட்டுட்டு நான் போயிடுவேன். இதுதான் பிரச்சனை. நமக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்னன்னா, தேகம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணு இந்த தேகம் போயிடும் இவங்களை விட்டுட்டு, இல்ல அப்படின்னா என்னை விட்டுட்டு இந்த தேகங்கள், என்னை சுத்தி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. இதுதான் இந்த மனுஷத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துக்கம் கொடுக்கறது. அப்ப இதை முதல்ல கிளியர் பண்றதுக்காக ஆச்சாரியர் சொல்ற, நீ என்னதான் கொல்லலைன்னா கூட இந்த தேகங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா பாத்தீங்கன்னா நித்திய சரீர நித்தியசிய உக்தா ஷரீரினக, இந்த சரீரத்துல இருக்கானே ஷரீரி, தேஹி, ஆத்மா, க்ஷேத்திரஜன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கானே, ஆத்மா அறிபவன். இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா நித்தியசிய இதி உக்தா, இது நித்தியமானது என்று பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க, சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது. அப்ப நான் நித்தியமானவன், ஆனா இந்த தேகங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். அனாஷினோ அப்பிரமேயசிய, இந்த ஆத்மா என்ன பண்ண முடியாது அப்படின்னா அனாஷினக, இது பாத்தீங்கன்னா நாசம் இல்லாதது. அப்பிரமேயசிய, இதை அறிய முடியுமா சுவாமி? நான் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது, இது சப்ஜெக்ட், நான் அறிபவன். நான் என்னை கண்ணால பார்க்க முடியாது, என்னை காதால கேட்க முடியாது, என்னை பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. என்ன காரணம்? நான் ஆப்ஜெக்டே இல்லை, சப்ஜெக்டா இருக்கேன். நான் தான் எல்லாத்தையும் அறியறேன். பிரமேயமே இல்லை, அப்பிரமேயம் இது. ஆகையினால் என்ன பண்ணு அப்படின்னா, அர்ஜுனா யுத்தம் பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உனக்கு இந்த தேகத்துக்கு என்ன இருக்கோ அந்த கர்மத்தை அபிமானம் இல்லாம பண்ணிக்கிட்டே போ அப்படின்ற. இந்த விதமா பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் வரிசையா பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னா 12ல இருந்து ஆரம்பிச்சு 30 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் வேற, இந்த தேகத்துல இருக்கிற ஆத்மான்றது வேற அப்படின்னு மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 12ல இருந்து 30 ஸ்லோகம் வரைக்கும் 2வது அத்தியாயத்துல சொல்லிடுச்சு. நான் இவ்வளவு போதும்னு நினைக்கிறேங்க. இதுக்கப்புறம் 5வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோகங்கள் இருக்கு, 7, 8, 14ன்னு போட்டுங்க. 5வது அத்தியாயத்துல போகும்போதும் திரும்பவும் இதே விஷயத்த பாத்தீங்கன்னா அங்க சொல்றார். சொல்லும் போதே சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, யோகயுக்தோ விசுத்தாத்மா விசிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குருவன் அபின லிப்யதே. என்ன பண்றான்? யோகத்தோடு கூடினவனா இருக்கின்றவன், விசுத்தம், நல்ல மனசை சுத்தப்படுத்தி சாஸ்திரத்தினால நல்லா சுத்தப்படுத்தினவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்திரியங்களை ஜெயம் கொண்டு, நல்ல மனதையும் ஜெயம் கொண்டு, இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி, இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி யோகத்தோடு கூடினவனா இருந்துகிட்டு என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வபூதாத்ம பூதாத்மா, நான் இந்த தேகம் இல்லை, நான் ஆத்மா அப்படின்னு எவன் அறிகின்றானோ அவன் என்ன ஆகிறான்னா, குருவன் அபி ந லிப்யதே, அவனோட சரீரத்துல எந்த கர்மங்கள் நடந்தாலும் அவனுக்கு சரீரத்துல பாத்தீங்கன்னா எந்த அபிமானமும் இல்லாததுனால அவனுக்கு பாத்தீங்கன்னா கர்மங்களோடு ஒட்டுவதில்லை, அவன் போக்தாவா ஆகிறதில்லை, கர்த்தாவா ஆகிறதில்லை. நமக்கு எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சரீரம் பண்ற கர்மங்கள்ல எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு கர்த்திருவம் வந்துடுது. நான் பார்ப்பவன்றதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நான் கர்த்தா போக்தான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். நான் புண்ணியம் பண்ண புண்ணிய பலனை அனுபவிப்பேன், நான் பாப்பம் பண்ண பாப்ப பலனை அனுபவிப்பேன், நான் சம்சாரத்துல திரும்ப திரும்ப பிறவி எடுப்பேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த தேகாதிகளோட அட்டாச்மெண்ட் மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
இப்ப சொல்லுது என்னன்னு கேட்டா, எவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இதை பிரிச்சு அறிஞ்சு யோகத்தோடு கூடினவனா இந்திரியங்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லா தேகத்திலையும் இருக்கிற ஆத்மா தான் என்னுடைய தேகத்திலையும் இருக்கு, இந்த தேகம் ஆத்மா இல்லை அப்படின்னு எவன் அறிகிறானோ அவன் கர்த்தாவும் ஆகிறது இல்லை, போக்தாவும் ஆகிறது இல்லை. அப்ப அவன் எப்படி இருப்பான் அப்படின்னும் போது 7, 8, 9 5வது அத்தியாயத்தை சொல்லுது. 8வது ஸ்லோகம் சொல்லுது, நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிஹ்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. ஒரு பிரிச்சு அறிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு அந்த விவேகம் வரணும். எப்படி பிரிச்சு அறியணும்? பிரிச்சு அறியும் போது அவன் என்ன பண்றான், நைவ கிஞ்சித் கரோமிதி, நான் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வெறும் பார்ப்பவன், திரஷ்டா. நான் எந்த காரியத்தையும் நான் வந்து பண்றதே இல்லை. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்றதெல்லாம் யாரு பண்றா அப்படின்னா 3வது அத்தியாயத்துல 27, 28 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது, பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசா. இந்த லோகத்துல இந்த தேகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதே கிரியமானானி, பிரகிருதியோட 3 குணங்களால் இந்த கர்மங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கர்மங்களும் யாரு பண்றா, சத்வரஜஸ் தமசுன்னு சொல்ற 3 குணங்களாலான மாயா பிரகிருதி பண்ணுது. இதுதான் பண்ணுது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. நம்ம பிரிச்சு அறியாததுனால முட்டாள் மூர்க்கனா இருக்கும். நம்ம எல்லாம் எரும மாடா இருக்கும். நம்ம எல்லாம் பிரிச்சே தெரியல, இது வேற நான் வேறன்னு பிரிக்க தெரியல. தேகத்தோட நான் சேர்ந்துக்கிட்டு இந்திரியங்களோட நான் சேர்ந்துக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் கர்த்தா நான் கர்த்தான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அகங்காரம் பிடிச்சு அலையிறோம். நம்ம எல்லாம் விமூடாத்மா நான் கர்த்தான்னு சொல்லிக்கிட்டு அலையிறான், போக்தான்னு சொல்லிக்கிட்டு அலையிறான். இதே தத்துவத்தை அறிந்தவர்கள், பிரித்து அறிஞ்சவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தேகம் வேற நான் வேறன்னு பிரிச்சு பிரிச்சு அறிஞ்சவங்க அவங்க என்ன பண்றாங்க, 3:28 சொல்லுது, தத்துவவித்து மகாபாகம். தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, குணகர்ம விபாக யோகோ, ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கிறான். நான் வேற, நான் பார்க்கிறவன், தர்ஷ்டா. நான் இந்த தேகத்துல இருந்துட்டு பார்க்கிறேன். இந்த தேகம் எல்லாமே அசம்பிள் பண்ணப்பட்டது, 3 குணங்களுடைய மாயையினால உண்டானது இது எல்லாம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த இந்திரியம் இந்த தேகம் எல்லாம் குணங்களோட காரியம். வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களோட மாயையோட காரியம். அப்ப இந்த குணங்களா இருக்கிற இந்த இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்த கரணம் எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய குணங்களோட காரியமா இருக்கிற மாயையோட காரியமா இருக்கிற விஷயங்களோட ஏதோ விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. கண்கள் காட்சிகளை பார்க்குது, கண்களும் மாயாவோட காரியம், காட்சிகளும் மாயையோட காரியம். கண்ணு பார்க்குதுன்னா என்ன அர்த்தம், இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடந்துகிட்டு இருக்கு. காது கேட்குது, காதும் மாயையோட காரியம், காதுக்கு வெளியில சப்தங்களும் மாயையோட காரியம். மூக்கும் மாயையோட காரியம், மூக்குக்கு விஷயமா இருக்கிற ஸ்மெல்லும் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட காரியம். காதும் வந்து பாத்தீங்கன்னா அது மூக்கு வாயு அப்படின்னு கர்மேந்திரியங்களும் அதே மாதிரி. கையும் மாயையோட காரியம், கையும் வஸ்துக்களை எடுக்குது, அந்த வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா மாயையோட காரியம். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நல்லா தெளிவா இருக்கிறவன் என்ன பண்றான், குணங்களில் ஈடுபடுகின்றன, காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னா, இதி மத்வா ந சஜ்ஜதே. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா அவன் எதனோடும் நடக்கிற எந்த கருமத்தோடும் என்ன பண்றது இல்லை, அபிமானத்தை வைப்பதில்லை. இந்த சரீரம் இப்போ வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு, பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தான்ற இந்த ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்து பாடம் சொல்லிட்டு இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா இல்லை, நான் பார்ப்பவன். இந்த தேகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணம், 3 குணங்களால் ஆனது. அந்த 3 குணங்கள்ல இப்ப சத்துவ குணம் நல்லா இருக்கு, கொஞ்சோண்டு ரஜோ குணமும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த சரீரம். இதுல இந்த புத்தியில வந்து கொஞ்சம் சம்ஸ்காரம் இருக்கு. இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து பாடம் படிச்சதெல்லாம் இந்த சம்ஸ்காரம், சாஸ்திர சம்ஸ்காரம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த புத்தியை பார்க்கிறேன், மனசை பார்க்கிறேன், இந்திரியங்களை பார்க்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்க்கிறவன். அதனால வந்து பாத்தீங்கன்னா 5 வந்து பாத்தீங்கன்னா 5, 8 வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்லுது,
நைவ கிஞ்சித் கரோமிதி, நான் எந்த ஒன்றையும் செய்வதில்லை அப்படின்னு இது மஞ்சேத தத்துவவித், இந்த விதமா தத்துவத்தை அறிந்தவன் நினைக்கின்றான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கறான். இந்த 5 இந்திரியங்கள் இருக்குல்ல, பஷ்யன்னு சுருண்வன்னு, அவன் பாத்தீங்கன்னா இந்த கண்கள் மூலமா பார்க்கிறான், காதுகள் மூலமா பாத்தீங்கன்னா கேட்கின்றான், இந்த ஸ்கின் மூலமா தொடறான், ஸ்பர்ஷம் பண்றான், மூக்கு மூலமா ஸ்மெல் பண்றான், ஜிஹ்ரன், அஷ்ணன் சாப்பிட்றான், வாய் மூலமா சாப்பிட்றான், டேஸ்ட் பண்றான், கால் மூலமா நடக்கிறான், கச்சன், ஸ்வபன், ஸ்வசன், நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஸ்வபன் நல்லா தூங்குறான், ஸ்வசன் நல்லா பாத்தீங்க அப்படின்னா சுவாசிக்கிறான், பிரலபன் நல்லா பாத்தீங்க அப்படின்னா பேசுகின்றான், விசர்ஜன் மல விசர்க்கம் மூத்திர விசர்க்கம் பண்றான், கிருண்ணன் கை மூலமா நிறைய வஸ்துக்களை எடுக்கிறான், உன்மிஷன் எமைக்கிறான், நிமிஷன் அப்படி எமைக்கிறது கண்ணை மூடுறது கண்ணை திறக்கிறது ரெண்டும் பண்றான். ஆனா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே, இந்த மாயையோட காரியமா இருக்கிற இந்த தேகாதிகள் இந்திரியங்கள் இது எல்லாம் மாயையோட காரியமா இருக்கிற ஆப்ஜெக்டோட என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு, நான் ஒன்றையும் பண்ணவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கான். இதுதான் பேர், என்ன பேர் அப்படின்னா ஜீவ சுத்தி அப்படின்னு பேர். அப்ப பாத்தீங்கன்னா முக்கியமானது இந்த ஸ்லோகங்களை மட்டும் எடுத்துக்கணும், இதுக்கு பேர் ஜீவ சுத்தி. இதை தான் ஆச்சாரியார் என்ன பண்ணார், முன்னாடி சொன்னதை தான் கிருஷ்ண பரமாத்மா இங்க பாத்தீங்கன்னா சொல்றார், இதம் ஷரீரம் கவுந்தேய. ஷரீரத்துக்கு லட்சணம் என்ன தெரியுங்களா, நம்ம க்ஷேத்திரத்துக்கு லட்சணம் தான் ஆச்சாரியார் 4 ரீசன் பாத்தீங்கன்னா சொன்னார். ஷரீரம்ன்ற லட்சணமே என்ன அப்படின்னா, ஷீரியத்தே இது ஷரீரகான்னு ஒரு லட்சணம் இருக்கு, நாசமா போறது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன சாமி அபசமா, இதான் உண்மை, இதான் மங்களம். மங்களம் இது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் செத்து போவோன்றது பாத்தீங்கன்னா மங்களம். இந்த தேகம் பாத்தீங்கன்னா இது எல்லாம் செத்து போகும், ஆனா நீங்க செத்து போக மாட்டீங்க, நீங்க பாத்தீங்கன்னா சாகாதவர்கள், அமிர்த சுரூபம் நம்ம எல்லாம். இதான் பாத்தீங்கன்னா வாஸ்தவம். இந்த சரீரத்தோட இயல்பே என்ன அப்படின்னா ஷீரியதே, நல்ல நஷ்டமாகும், நாசமா போகும். இதான் பாத்தீங்கன்னா இதோட பேருக்கு அர்த்தமே இப்படிதான் வச்சிருக்கு, பேர் பெரியவங்க வச்சிருக்காங்க சரீரம். அப்ப இதை நான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை. இந்த தேகம் பாத்தீங்கன்னா பார்க்கப்படும் வஸ்து, க்ஷேத்திரம், இதம். இதம் அவிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இது 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 இதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் தானே இது இதுன்னு சொல்லுவோம். இந்த உலகத்துல 2 தான் இருக்கு. ஒண்ணு என்னன்னா அறிபவன் ஒருத்தன், அறிபவன் ஒவ்வொரு தேகத்துல இருந்தும் ஜீவாத்மாக்கள் அநேகம் எடுத்துங்க முதல்ல இந்த ஸ்லோகத்துப்படி. அதுக்கப்புறம் 2வது என்ன கேட்டகரி என்ன அப்படின்னா ஜடம், சைத்தன்யம், ஜடம். இந்த 2 தான் பாத்தீங்கன்னா இந்த உலகம் மொத்தத்தையும் 2ஆ பிரிச்சிங்கன்னா, ஒன்னு சைத்தன்யமா இருக்கிற கான்சியஸ்னஸ் அறிபவன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அறியப்படும் வஸ்து திரஷ்டா திருஷ்யம். இதை தவிர்த்துட்டு இந்த உலகத்துல வேற எந்த விபாகமும் இல்லவே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் திரஷ்டான்ற பார்க்கிறவன் திருஷ்யமா இருக்கக்கூடிய தேகமா ஆக முடியாது, எந்த காலத்திலையும் திருஷ்யம் திரஷ்டாவா ஆக முடியாது. திருஷ்டா எப்பவுமே திரஷ்டா, திரஷ்டாதான் பார்ப்பவன், பார்ப்பவன் தான் பார்க்கப்படும் ஆப்ஜெக்ட், எப்பவுமே பார்க்கப்படும் ஆப்ஜெக்ட் தான். இதை பாத்தீங்கன்னா மாத்திலாம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இஷ்டப்படி பண்ண முடியாது, இதை கண்டிப்பா மாற்ற முடியாது. இதுதான் ஜீவசுத்தி அப்படின்னு பேர். இந்த ஜீவசுத்தியை பத்தி பண்ணதோடு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் 2வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா பண்றார். ஜீவசுத்தி நடந்துருச்சு, நடந்ததுக்கு பிறகு ஆச்சாரியர் சொல்றாரு, ஏவம், இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க, 2வது ஸ்லோகத்துக்கு மேல ஒரு அவதாரிக்கா, முக்கியமானது அவதாரிக்கா. ஏவம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞௌ உக்தௌ. இந்த முதல் ஸ்லோகத்துல க்ஷேத்திரம்னா இந்த சரீரத்துக்கு பேரு க்ஷேத்திரம்னு சொல்லியாச்சு, இந்த சரீரத்தை அறிபவனுக்கு பேரு க்ஷேத்திரஜன் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 2ம் சொல்லப்பட்ட பிறகு கிம், அதனால என்ன ஆக போகுது, கிம் சியாத், சரி தெரிஞ்சாச்சு, தெரிஞ்சதுனால பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சா எல்லாம் அப்படின்னா, ஏதாவன் மாத்திரேன ஞானேன, இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டத மாத்திரம் பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தினால மட்டும் பாத்தீங்கன்னா ஞாத்தவ்யவ் இது ந உச்சியதே, அறிய வேண்டியது அறியப்பட்டாயிற்றா. நம்ம க்ஷேத்திரத்தை பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், க்ஷேத்திரஜனை பிரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், இதோட கேம் ஓவர் ஆயிடுச்சா, அறிய வேண்டியதெல்லாம் அறியப்பட்டாயிற்றா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா,
கிம் ஏதாவன் மாத்திரேன ஞானேன ஞாத்தவ்யோ, என்ன இதோட இதை அறிஞ்ச மாத்திரத்துல க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரிச்சு அறிஞ்ச மாத்திரத்துல இந்த ஞானத்தினாலேயே அறிய வேண்டியதெல்லாம் அறியப்பட்டது ஆயிற்றா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ந இதி உச்சதே. இல்லப்பா, இன்னும் இல்லை. கேம் வந்து பாத்தீங்கன்னா பாதி தான் முடிஞ்சிருக்கு. ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் என்லைட்மெண்ட் நடந்துருச்சு, இன்னும் பாதி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த முதல் ஸ்லோகத்துல இருக்கிறது தான் யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரு வேதாந்தம் படிக்காம யோகத்துக்கு போறாங்களோ. அப்ப வேதாந்தம் இல்லாம வெறும் சாஸ்திர வச்சனம் இல்லாம யாரெல்லாம் போறாங்களோ, இப்ப நான் ரமணாசிரமத்தை பாக்குறேன். நான் யார், நமக்கு ஒரு முக்கியமான விசாரமே அதுதான். நான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஆரம்பிக்கும் போது அங்கிருந்து ஆரம்பிச்சேன். நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகுபுருஷவாதம், அநேக புருஷவாதம் அப்படின்னு யோகத்துக்கும் சாங்கிய பிலாசபிக்கும் பேர் வந்து என்ன பேர் அப்படின்னா அநேக புருஷவாதம் அப்படின்னு பேர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தேகத்திலையும் பிரதிதேகம் ஆத்மா பின்னம், ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மா தனித்தனியா இருக்கு. இப்ப நான் சொல்றேன், கண்ணை மூடி சுவாமி உட்கார சொன்னார், பார்க்கிறவனை பார்க்க சொன்னார் அப்படின்ட்டு நான் மெதுவா 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 உள்ளுக்குள்ளார போறேன். எனது லோச்சனம் இருக்கு, முதல் திரஷ்டா வந்து கண்ணு, நான் விஷயத்தை பார்க்கிறேன். வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம், நான் திரஷ்டா. இது உண்மையிலேயே திரஷ்டாவானா? இல்லை இல்லை. இந்த கண்களுக்குள்ளார மனசுல இருந்து பார்க்கிறவன் தான் திரஷ்டா. இந்த கண்களும் பார்க்கப்படுறது திருஷ்யமா இருக்கு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார போறேன், புத்தி. புத்தியில இருந்து நான் மனசை பார்க்கிறேன். மனசும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படும் திருஷ்யம். நான் புத்தியில இருந்து பார்ப்பவனா இருக்கேன். இந்த புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுது, ஒன்னும் தெரியலன்னு ஆயிடுது. அப்ப நான் யாரு அப்படின்னா, தூக்கத்திலையும் நான் சுகமாயிருந்தேன், ஒன்றும் அறியவில்லைன்னு ஒருத்தன் அறிபவனாயிருந்தேனே. அந்த ஒரிஜினல் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தேகங்களுக்கும் அவித்யைக்கும் அப்பாற்பட்டவன் நான் அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, உட்கார்ந்து இது இல்லை இது இல்லை, இது திருஷ்யம் இது திருஷ்யம் அப்படின்னு திருஷ்யத்தை எல்லாத்தையும் பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணிட்டே போனார். அப்படின்னா கடைசியில எங்க போய் சேருவார் அப்படின்னா நான்ல வந்து நின்றுவார். அந்த நான் அப்படின்ற அறிபவன் ஒரிஜினல் அந்த நான்ல நின்னதுக்கு பிறகு அதுதான் ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல வந்து நிக்கிறது. இந்த ஆளுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒவ்வொரு தேகத்திலையும் தனித்தனியா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா அப்படின்னு பேர், இந்த நானுக்கு பேர். அப்ப முதல் ஸ்லோகத்தோட ஒருத்தர் வந்து பாடம் முடிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அப்படின்னா அவர் அந்த ப்ராசஸ்ல போனார். அப்படின்னா இண்டிவிஜுவல் நானை மட்டும்தான் அடைய முடியும். அத்வைத சித்தி ஒருத்தருக்கு கிடைக்குமா அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய அத்வைத சித்தி அவருக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் படிச்சவங்க இருக்காங்க ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா. நிறைய நான் பாக்குறேன் என்னன்னா, சாஸ்திரம் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்து சாதனை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரமண பகவான் வந்து சொன்ன நான் பெரிய நான். ஆனா எந்த ஒரு சம்ஸ்காரம், சாஸ்திர சம்ஸ்காரம் இல்லாம ஒரு குருநாதர் எதிர்க்க இருந்து சொல்லாம வராங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டிவிஜுவல் நானை அடையிறது மட்டும்தான் அவங்க ப்ராசஸ்ல இருக்கும். அப்ப இண்டிவிஜுவல் நானை அடையிறதையே வந்து பாத்தீங்கன்னா கோலா வச்சுப்பாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் சாஸ்திரம் எல்லாம் தேவையில்லை, எதுக்கு வேதாந்தம் படிக்கணும், எதுக்காக இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிடுறாங்க. பக்தியை கூட அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தூக்கி போட்டுடுறாங்க. கொஞ்சம் புத்தி வரத்துக்கு நான் உள்ள போய் என்ன அறியணும், நான் உள்ள போய் அறியறதுக்கு என்ன அறியறதுக்கு பக்தி, வெளியில ஈஸ்வரன் எதுக்கு அப்படின்னு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சாங்கியத்திலையும் யோகத்திலையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பார்ட் இல்லை. சாங்கியத்துல ஈஸ்வரனே இல்லை. கபிலரோட சாங்கியத்துல ஈஸ்வர தத்துவமே இல்லை. ஏன் அப்படின்னா, என்ன அடையிறதுக்கு எதுக்கு ஈஸ்வரன் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு, அதனால தூக்கி ஓரமா போடுங்க, ஈஸ்வரன் தேவையில்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா இது நான் இல்லை, நான் பார்க்கின்றவன், இது பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு ஒவ்வொன்றா நான் உள்ளுக்குள்ளார போறேன் அப்படின்னா நான் என்ன அடைய முடியும். அப்ப நான் என்னை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம் இங்க என்ன வேலை இருக்கு,
புண்ணாக்கு, அவனை தூக்கி போடுங்க, ஈஸ்வரனை தூக்கி போட்டுருங்க, வேணாம் அப்படின்னு கபிலர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னை அறியறதுக்கு ஈஸ்வரன் தேவையில்லைன்ட்டார். ஏன்னா ஈஸ்வர தத்துவமே இல்லை, இங்க இருக்கிறது ரெண்டே ரெண்டு, திரஷ்டா திருஷ்யம், இவ்வளவுதான். இப்ப இதேதான் நீங்க எங்கெல்லாம் யோகம் நடக்குதோ, யோகம் பண்றாங்களோ, யோக அபியாசம் தியான அபியாசம் பண்றாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தியானம் பண்றவங்க எல்லாத்துட்டையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு தன்மை வரும். என்னன்னா ஈஸ்வரனை மறுதளிக்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்காத தன்மை வந்துடும். பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு ஒரு நாஸ்திகவாதமா இருக்கும். இங்க திருவண்ணாமலையிலேயே அது மாதிரி நிறைய கோஷ்டி இருக்கு, எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதனால தான் நான் சொல்றேன். எங்கெங்கெல்லாம் ஆத்ம தியானம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட கான்செப்ட் வரவே வராது. அதே மாதிரி யோகத்திலையும் என்னன்னா, பதஞ்சலி யோகத்திலையும் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஈஸ்வரனை உள்ள கொண்டுட்டு வந்துட்டார். கபில சாங்கியத்துல ஈஸ்வரன் இல்லை, ஆனா யோக பதஞ்சலியோட யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானாத் கிரியா யோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம் வந்துருச்சு. தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம். அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானாத் சமாதி சித்திகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு 3 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா சூத்திரங்கள், மினிமம் நான் சொல்றேன், ஒரு 3 சூத்திரங்கள்ல ஈஸ்வரனை வந்து பதஞ்சலி கொண்டு வரார். எதுக்காக கொண்டு வரார் தெரியுங்களா? அவரையும் கொண்டு வர்றது அவரோட சகாயத்து மூலமா, ஈஸ்வரனோட சகாயத்து மூலமா அந்த திரஷ்டால போய் நான் நிக்கிறதுக்காக ஈஸ்வரனை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்திக்கிறேன். அப்ப ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வரனை பக்தி பண்றது கூட என்ன அப்படின்னா என்னுடைய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிறதுக்கு ஒரு சகாயம் பண்றவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மள மாதிரியே ஒரு ஸ்பெஷல் ஜீவன், புருஷ விசேஷா அப்படின்னு யோகத்திலையும் சொல்லுது. அப்ப இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. துவைத்த மதங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. ஈஸ்வரன் வேற, நான் வேற, பசு பதி பாசம், சைவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுது. அதே மாதிரி வைஷ்ணவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா வாயிலே போடுன்னுவாங்க. ஒரு ஐயங்கார் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த ஒரு மாமா, அவர் சொல்றாரு, இந்த இவங்க எவன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமியும் நானும் ஒண்ணு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றானோ அவன் வாயிலே 4 போடணும், நாக்க வெட்டணும் அப்படின்னு இப்படியே சொல்லுவார். வேதாந்த கிளாஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வேதாந்த கிளாஸ் கேட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த வச்சனத்தை சொல்லுவாரு, ஈஸ்வரனும் நானும்னு ஒண்ணுன்னு எவன் சொல்றானோ அவன் வாயிலே போடு, அவன் வந்து பாக்கண்டி, அவன் வேஷதாரி, அவனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு. இப்ப நிறைய பேருக்கு வைஷ்ணவர்களா இருக்கட்டும், சைவர்களா இருக்கட்டும், துவைத்த மதங்கள் எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ அந்த மதங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஆத்மா வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகமும் சாங்கியமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூட் எடுக்குது. ஆத்மால நிக்கிறதுக்கு யோகம் சொல்லுது ஈஸ்வரன் சகாயம் பண்றார் ஒரு உபாயம். சாங்கியம் சொல்லுது ஈஸ்வரனே தேவையில்லை, ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேள்வி வருது, நான் அப்படின்ற க்ஷேத்திரஜனையும் தர்ஷ்டாவையும் க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்தையும் பிரித்து தெரிஞ்சு கொள்ற இந்த விவேகம் மட்டுமே போதுமா, இந்த விவேக ஞானமே போதுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லப்பா, போதாது அப்படின்னு சொல்லுது. இதுக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணர் அடைஞ்சது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்தர்கிட்ட கேட்கறாங்க போய். ரமணர் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பார்ஷியல் என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டார். பெரிய ஷாக். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமம் வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த ஆசிரமத்தை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒரு முரட்டுத்தனமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த பார்ஷியல் என்லைட்மெண்ட் தான், நானை மட்டும் தெரிஞ்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதி கிணறு தாண்டியாச்சு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா முழு கிணறையும் தாண்டல, மோட்சம் பூரண போதம் உண்டாகல அப்படின்னு ரமணர் சொல்றது வேற. ரமணர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உச்சமா வந்து பாத்தீங்கன்னா அத்வைத வேதாந்தத்தையும் தான் அவர் சொல்ற. ஆனா இங்க வந்து புரிஞ்சுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இண்டிவிஜுவல் நானதான் நான் பேசினது எல்லாத்துலயும் நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. ஆனா நல்ல புத்திசாலிகளும் கூட இந்த நான் இண்டிவிஜுவல் நானை தெரிஞ்சுக்கிறதுல தான் கவனம் கொடுக்கிறாங்க. ஆனா இது முதல் ஸ்டெப், ஜீவ சுத்தி மட்டும்தான் நடந்திருக்கு. இந்த ஜீவ சுத்தியை தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் 2வது சாப்டர்ல எல்லாம் சொல்றது வந்து ஜீவ சுத்தியை தான்.
அப்ப ஜீவசுத்தியை பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா, இன்னும் முடியல கேம். அப்ப என்ன முடியல? மகா வாக்கியங்கள் அப்படின்னு வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்மன்னு 4 மகா வாக்கியங்கள், பிரதானமான மகா வாக்கியங்கள் சொல்லுது. அந்த மகா வாக்கியங்கள் தான் என்ன அப்படின்னா ஜீவனையும் இந்த பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் ஒன்றாக்கி ஐக்கியப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றது. அப்போ ஐக்கியானுசந்தானம் நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்னா மகா வாக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்றாரு என்னன்னா ஜீவனை பத்தி தெரிஞ்சா பத்தாது. அதுக்கப்புறம் 2வது 6 அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வர சுத்தின்னு ஒண்ணு பார்த்தோம். ஈஸ்வர சுத்திக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்லோகங்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லோகம் பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க. 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 24, 25. 7வது சாப்டர்ல 24, 25. 7வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிச்சார் 24 நாகம் பிரகாசி சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அங்க சொல்ல ஆரம்பிச்சார். ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது 25ல 24லயே இருக்கு. அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தய பரம்பாவம் அஜானந்தக மாம் அவ்யயம் அனுத்தமம் மம அவ்யயம் அனுத்தமம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னார் ஈஸ்வரனை வந்து சுத்தி பண்றது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஈஸ்வரன் நான் இல்லப்பா, நான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கவே இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. கிருஷ்ணர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம், நான் பிறக்கவே இல்லை, வெளிப்படவே இல்லை. வியக்தி மாப்பண்ணம், என்ன பிறந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மன்யந்தே நினைக்கிறாங்க. கிருஷ்ண கோகுலாஷ்டமி கொண்டாட போறவங்க எல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா புத்தி இல்லாதவன். என்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எவெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறானோ அவெல்லாம் புத்தி இல்லாதவன். மாம் அபுத்தையா, என்னை எவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டவன், பிறந்தவன், ராமனா கிருஷ்ணனா நரசிம்ம ஜெயந்தி நரசிம்மரா யாரெல்லாம் பிறந்தேன்னு நினைக்கிறானோ அவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தப்பா புரிஞ்சிருக்கான். நான் பிறக்கவே இல்லை, நான் அவ்வியக்தமா இருக்கேன், எனக்கு தேகம் இல்லை. பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய மேலான பாவத்தை அறியாதவர்கள். மம அவ்யய அனுத்தமம், என்னுடைய பாவத்தை வந்து அறியவே இல்லை. என்னுடைய மேலான அவ்வியக்த தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அனுத்தமம், ஒப்பில்லாத தன்மையை வந்து அறியாதவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மேலான தன்மையை அறியவில்லை, என்னோட தேகத்தை மட்டும் தான் தெரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாகம் பிரகாச சர்வசிய, நான் வெளியில யாருக்கும் தெரியறதே இல்லை, நிர்குண நிராகாரமா இருக்கிற நான் தெரிவதில்லை. ஏன் அப்படின்னா எல்லாத்தோட புத்தியும் இந்த மாயையினால, திரிகுணாத்மிகா மாயையினால மூடி மறைக்கப்பட்டதா இருக்கு. மூடோயம் நாபிஜானாதி, இந்த முட்டாள் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற யாரும் என்னை அறிவதில்லை. லோகோ, இந்த லோகம் அறிவதில்லை. மாம் அஜம் அவ்யயம், நான் பிறப்பில்லாதவன், நான் வந்து அவ்யயம் வெளிப்படாதவன். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல 2 ரூபம் இருக்கு. நமக்கு தேகம் வேற நான் வேறன்னு நம்ம எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி ஈஸ்வரனுக்கும் வெளியில இருக்கிற நாம ரூபங்கள் கொடுத்து வச்சிருக்கமே, இதெல்லாம் சுவாமியோடது வேற, மாயினால உண்டான தேகங்கள். சுவாமி இல்ல, சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபங்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார், அவர் வெளிப்படாதவர். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 7:24, 7:25, 7:26 வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கஷ்டன. வரிசையா ஒரு 3 ஸ்லோகங்கள் எழுதிங்க. அப்புறம் 27வது ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா 27 தேவை இருக்காது, இது மட்டும் 24, 25 தான் ரொம்ப மெயினானது. அப்புறம் 8வது அத்தியாயத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8வது அத்தியாயத்துல 3-4, 8வது அத்தியாயத்துல 3-4 வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சுத்தி சொல்றாரு. அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் ஸ்வபாவோத்யாத்ம உச்யதே. முக்கியமானது சொல்றாரு, அக்ஷரம் பிரம்ம பரமம், பரபிரம்மத்தோட சுபாவம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வச்சு போட்டோவா வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம், சிலையா வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம், கோயில் கட்டி ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவருக்கு பேரு அக்ஷர பிரம்மம்னு பேரு, அவரோட பரம்பாவம். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்கும் போது பகவானோட சுபாவம்
எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் நானா இருக்கிறது அவரோட சுபாவம். எல்லா தேகங்கள்லையும் எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கிறது தான் பகவானுடைய சுபாவம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்திலேயே 4வது ஸ்லோகத்திலையும் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதியஜ்ஞோ அகமேவாத்திர. இந்த தேகத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா சதா யஜ்ஞ ரூபமா நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றார். அப்ப தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் யஜ்ஞ ரூபமா பிராணனா இருக்கார், அவர் தான் கான்சியஸ்னஸா நானா இருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா 8, 3, 9, 3, 4 சொல்லிருக்கு. 9ல் வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 10 தான் ரொம்ப முக்கியமான ஈஸ்வர சுத்தி, ஈஸ்வரனை சோதனம் பண்றது. 9வது அத்தியாயத்துல 4ல இருந்து ஆரம்பிச்சு 10 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா. மயா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா என்னால் வியாபிக்கப்பட்டதா இருக்கு. நான் எப்படிப்பட்டவன்? அவ்யக்த மூர்த்தினா, வெளிப்படாத நாமரூபமா வெளிப்படாத வெறும் கான்சியஸ்னஸ்னால என்னுடைய சொரூபத்தினால் இந்த மொத்த ஜெகத்தும் வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த ஈஸ்வரனுடைய யதார்த்தம். அப்ப வந்து அது மட்டும் இல்ல, மத்ஸ்தானி சர்வபூதானி, எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்ற இந்த மொத்த ஜெகத்தும் பகவானுக்கு மேல இருக்கு. பகவான் தான் இதை எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். நம்ம நினைக்கிறோமே ஒரு நாம ரூபத்தை கொடுத்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமே, இல்ல நமக்கு புரியல. கிருஷ்ணன் வேற, ராமர் வேற, ஈஸ்வரன் வேற, சிவபெருமான் வேற, எல்லாம் தனித்தனின்னு பார்க்கணும். வாஸ்தவத்துல இல்ல, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்காரு. இந்த மொத்த ஜெகத்தே பகவானுக்கு மேலதான் இருக்கு. இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பகவானுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். நச்சாகம் தேஷு அவஸ்திதக. நம்ம எல்லாம் அவருக்கு மேல இருக்கோம், ஆனா அவர் நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் இந்த லோக்கமே நாமரூபமா இருக்கிற அந்த மொத்த ஜெகத்தும் என்னன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா யோகம் ஐஸ்வரம். இதெல்லாம் பகவானோட மாயையினால தெரிகிறது. நீங்களும் இல்லை, நானும் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9:4 இருந்து 10 வரைக்கும் ஈஸ்வர சுத்தி வந்து பண்ணுது. முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல 4ல இருந்து 10 வரைக்கும், அதுக்கப்புறம் 24, 29 2 ஸ்லோகங்கள் எடுத்தது. 9வது அத்தியாயத்திலேயே 24, 29 ரொம்ப முக்கியமானது சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா 24, 29 சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்லோகங்கள் சொன்னதுக்கு பிறகு 10வது அத்தியாயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னும் போது 10வது அத்தியாயத்துல சொல்றாரு 3, 8, 12, 20 3, 8, 12, 20ன்னு 10வது அத்தியாயத்துல போட்டுங்க ஈஸ்வர சுத்தி. அந்த 10வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான மகா வாக்கியத்தை அங்கே சொல்லிட்டார். அகமாத்மா குடாகேஷா அப்படின்னு ஒரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம். அகமாத்மா குடாகேஷக சர்வபூதாசயஸ்திதா அகமாதிச்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச. முக்கியமான ஸ்லோகம் அது, மகா வாக்கியம்னு பேர். நான் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் என்னவா இருக்கேன் அப்படின்னா ஆத்மாவாக இருக்கின்றேன். அக்ஷரம் பிரம்ம பரமம் அத்தியாத்மம் உச்சியத்தை. அத்தியாத்மம் ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சியத்தை. பரம்பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கிறது தான் பரபிரம்மத்தோட ஸ்வபாவம், இயல்பு, நேச்சர். அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு, எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் தான் ஆதி, நான் தான் மத்தியமம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தம். இந்த நான்ல இருந்து தான் இந்த ஜெகத்து வெளியில வந்துச்சு வேக்கப் ஆகும் போது. இப்ப நான் சொல்லிட்டு தான் நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். நான் சொல்லாம எந்த விவகாரமும் இல்லை. இப்ப இந்த ஜெகத்தெல்லாம் திரும்ப தூக்கத்துக்கு போகும்போது இந்த நான்லயே லயத்தை அடைஞ்சிரும். அப்ப இந்த நான் தான் ஆதி காரணம், இப்பவும் ஆதி நிக்கிறதும் ஸ்திதி காரணமும் மத்தியத்திலேயே இதுதான். திரும்ப ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்லயே எல்லாம் ஒடுக்கி போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இருக்காது. அப்ப இருக்கிறது என்னன்னு கேட்டா ஒரே ஒரு நான் மட்டும் தான். அந்த நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார். இதுக்கு பேர் என்ன பேரு? ஈஸ்வர சுத்தின்னு பேர்.
அப்ப ஈஸ்வரனை வந்து சுத்தி பண்ணும் போது என்ன நடக்கும்னா, எப்படி நம்ம தேகம் நான் இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோமோ முதல் ஸ்லோகத்துல, அதே மாதிரி ஈஸ்வர சுத்தி பண்ணும் போது இந்த லோகத்துல இருக்கிற எந்த நாம ரூபமும் ஈஸ்வரன் இல்லை. இதெல்லாம் கிருஷ்ணன் கோவிந்தன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஒரு நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபா ஜெயராம்ன்ற அம்மா வந்து ஒரு கிருஷ்ணரோட போட்டோ போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு என்ன அற்புதமா இருக்கு. கிருஷ்ணன் சின்ன குழந்தை பாலகிருஷ்ணன், அப்பா பாக்குறதுக்கு மோகம் மோகம். அப்பா கிருஷ்ணன் மாதிரி மோகினி யாரும் இருக்க மாட்டாங்க. எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேரை வந்து பாத்தீங்கன்னா மயக்கி போட்டு வச்சிருக்கானே, கட்டி போட்டு வச்சிருக்கான். என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவத்துல மயங்கி போயிடுறோம். உருவத்துல மயங்கி போயிடுறோம். ராமனையும் கிருஷ்ணனையும் நடராஜரையும் பார்த்தா அப்படியே உரிலாம் உருகி போகுது. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த நாமரூபம் பொய்ன்னு சொன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம தேகத்தை நம்ம வந்து நம்மளால ஒதுக்க முடியல. நம்ம தேகத்தை நம்மன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரனுக்கு தேகம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. மோகம், அவ்வளவு பெரிய மோகம் அந்த நாமரூபத்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வர்ஷிப் மேல அவளுக்கு அவ்வளவு அட்டாச்மெண்ட் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவசுத்தி எப்படி நான் வேற இந்த தேகம் வேறன்னு பாக்குறோமோ அதே மாதிரி ஈஸ்வரன் வேற. ஈஸ்வரனுக்கு அந்நியமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த நாமரூப தேகங்கள் எல்லாம் பகவானுக்கு அந்நியமானது. அப்ப பகவானோட வாஸ்தவ சுரூபம் என்ன அப்படின்னா, அஜம், பிறப்பில்லாதவர், அவ்வியக்தம், வெளிப்படாதவர். அவரோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் ஆத்மாவா அவர் தான் இருக்கார். இதான் ஈஸ்வர சுத்தின்னு பேர். இதை பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, முதல் ஸ்லோகத்துல நீ இன்னும் ஜீவசுத்தி மட்டும்தான் பண்ணியிருக்க. க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் அறிந்தால் மட்டும் போதாது, இந்த ஞானத்தினால முடிவு இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஸ்லோகம் மகா வாக்கியம்னு எழுதிங்க. கீதையில வந்து பாத்தீங்கன்னா 10-20 ஒரு மகா வாக்கியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா அப்படின்னு 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகா வாக்கியம் இருந்துச்சு. வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா எங்க இருக்கு? பகுனாம் 7வது அத்தியாயத்துல 19வது ஸ்லோகத்துல ஒரு மகா வாக்கியம். 7வது அத்தியாயத்துல 7:19 போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு என்ன இருக்கோ, அகம் பிரம்மாஸ்மி ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ, தத்துவமசி அப்படின்னு, அதே மாதிரி கீதால வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் இது எல்லாம். இதான் யதார்த்தம். ஒரு விக்கிரகத்துல வச்சு வெண்ணைய பூசி வாயில வெண்ணைய கிருஷ்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வெண்ணையை தூக்கி அவர் வாயில வந்து சாப்பிடுறாரு அப்படின்னு வெண்ணைய திணிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த கல் சிலை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது சாப்பிடுமா? யோசிச்சு பாரு. கொஞ்சமா முட்டாள் தானே நம்ம. விக்கிரகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி விட்டு நீ சாப்பிடுன்னு வெண்ணைய ஊட்டினா அந்த விக்கிரகம் வந்து சாப்பிடுமா? அப்ப நம்ம எல்லாம் மூர்க்கனா இல்லாம என்னது? கண்டிப்பா ஞானத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மகா பைத்தியக்காரத்தனம் என்னன்னா, ஈஸ்வரனுக்கு நாமரூபங்களை கொடுத்து வச்சிருக்கோமே அது கீழான பாவம். அதான் ஆச்சாரியார் சொல்றார், பரம்பாவம் அஜானந்தக. என்னுடைய மேலான தன்மையை யாரும் அறியல. மேலான தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் மாதிரி இந்த மொத்த ஜெகத்து எனக்கு மேலதான் இருக்கு. நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கேன். இதான் யதார்த்தம். பெரிய அபராதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு விக்கிரகத்தை வச்சு சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்றோம். பாத்தீங்களா? இந்த லிமிட் பண்ற மாதிரி ஒரு அபராதத்தை நம்ம வந்து பெரிய அபராதம் சுவாமிக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சுவாமியை எப்படி பார்க்கணும் அப்படின்னா சர்வ வியாபகமா பார்க்கணும். வாசுதேவ சர்வமிதி. ஆனா எல்லாத்தாலையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியல. ச மகாத்மா சுதுர்லபகன் சொல்லிட்டார். ரொம்ப துர்லபம் இது மாதிரி பார்க்கிறவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது மகா வாக்கியம் எங்க? 10-20 2வது மகா வாக்கியம் அகமாத்மா குடாகேஷ. மகா வாக்கியமா சொல்ற, நான் தான் எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். 2வது மகா வாக்கியம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13:2 இப்ப நம்ம 3வது மகா வாக்கியத்தை பார்க்க போறோம். வாஸ்தவத்துல இதுலதான் விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் நிறைய பண்றாரு. ஏன்னா ஞான காண்டம் இப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. 2வது ஸ்லோகம் வந்துருங்க.
க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர்ஞானம் க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர்ஞானம் யத்தஜ்ஞானம் மதம் மம யத்தஜ்ஞானம் மதம் மம க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர்ஞானம் யத்தஜ்ஞானம் மதம் மம க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோர்ஞானம் யத்தஜ்ஞானம் மதம் மம. மகாவாக்கியம், முக்கியமான மகாவாக்கியம். என்ன மகாவாக்கியம்னா, ஏன் வாக்கியம்னு சொல்லாம மகா வாக்கியம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா வாக்கியங்கள் வேதத்துல பாத்தீங்கன்னா அனந்தம், நிறைய இருக்கு. 1-2 இல்லை, நிறைய இருக்கு. ஆனா பிரசித்தமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு மகா வாக்கியத்தை நம்ம பாத்தீங்கன்னா சொல்றோம். பிரஜானம் பிரம்ம அப்படின்னு ரிக்வேதத்துல பாத்தீங்கன்னா பிரஜானம் பிரம்ம. பிரஜானம்ன்றதுக்கு அர்த்தம் வெறும் பியூர் கான்சியஸ்னஸ் தான் பிரம்ம அப்படின்னு அங்க சொல்லுது. நான் 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 ஒரு உணர்வு நம்ம தேகத்துக்குள்ளார இருக்கிறே, அந்த உணர்வுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பிரம்ம. இது ரிக்வேதம். யஜுர்வேதத்துல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி. சுக்ல யஜுர்வேதத்துல பிருகதாரண்யத்துல பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி சொல்லப்பட்டிருக்கு. நான் பிரம்மமா இருக்கேன். பிரம்மம் எது? ரிக்வேதத்துல ஐத்திரேய உபனிஷத்துல பிரஜானம் பிரம்ம சொல்லுது. பிரம்மம்னா என்னது? பிரஜானம். பிரஜானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா பியூர் கான்சியஸ்னஸ். அதுக்கு மேலதான் நம்ம எல்லா அறிவுகளும் கல்பிதம். எந்த நாலேஜ் எல்லாம் நாமரூப நாலேஜ் எல்லாம் இருக்கோ அந்த நாலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் விசேஷ ஞானங்கள்னு பேர், நாமரூபத்தோடு கூடியது. இந்த நாமரூப ஞானம் எல்லாத்துக்கும் ஆதாரமா ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் பாத்தீங்க அப்படின்னா நாமரூப குணங்கள் இல்லாத பியூர் கான்சியஸ்னஸ். பியூர் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஞானங்களும் கல்பித்தம் வந்து போகுது. அப்ப பேஸ் எது? இந்த பியூர் கான்சியஸ்னஸ் தான் பேஸ். அதுக்கு பேர் பிரஜானம்னு பேர். அந்த பிரஜானம் தான் பிரம்ம அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுச்சு, ஐத்திரேய உபனிஷத். அதுக்கு அடுத்தது யஜுர்வேதம் வருது. சுக்ல யஜுர்வேதத்துல பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி. அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன். பிரம்மம்னா என்ன பண்ணும்? வெறும் உணர்வு, வெறும் பியூர் கான்சியஸ்னஸ். அந்த பியூர் கான்சியஸ்னஸா தான் அகமஸ்மி. அந்த பியூர் கான்சியஸ்னஸா இருக்கிற பிரம்மமா தான் நான் இருக்கின்றேன். அகம் பிரம்மாஸ்மி. அப்ப நான் யாரு? நான் பார்க்கின்றவன். வெறும் பியூர் கான்சியஸ்னஸ், அந்த பிரம்மமா நான் இருக்கேன். இது 2வது மகா வாக்கியம். இதுக்கப்புறம் 3வது மகா வாக்கியம் என்ன அப்படின்னா சாமவேதத்துல பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல சாமவேதத்துல தத்துவமசி தத்துவமசி அப்படின்னு 9 முறை பாத்தீங்கன்னா ஸ்வேதகேதுக்கு அப்பா சொல்ற உபதேசம் பண்ற ஆர்வம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன அங்க வருது? தத்துவமசி, நீ அதுவாயிருக்கின்றாய், நீ அதுவாயிருக்கின்றாய். அதுன்றது என்ன அப்படின்னா அந்த பிரம்மத்தை குறிக்கிறது. அந்த பிரஜானம் பிரம்மன்னு நம்ம எந்த பியூர் கான்சியஸ்னஸ் சொல்றோமோ அதுக்கு பேர் அதுன்னு பேரு. அந்த அதுவாதான் தத்து துவம் அசி, அந்த பிரம்மமா தான் நீ இருக்கின்றாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது சுக்ல இந்த கிருஷ்ண இதுல பாத்தீங்கன்னா சாமவேதத்துல இருக்கிறது சொல்லுது. அப்ப நான் தேகம் இல்லை. அந்த மகா வாக்கியம் சொல்லுது நீ தேகம் இல்லப்பா. அப்ப நீ யாரு? அந்த பிரம்மமா பியூர் கான்சியஸ்னஸா தான் இருக்க அப்படின்னு 3வது மகா வாக்கியம். 4வது மகா வாக்கியம் அதர்வண வேதத்துல மாண்டுக்கிய உபனிஷத்து சொல்லுது அயமாத்மா பிரம்ம. இந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த தேகத்துல ஆத்மான்னு ஒண்ணு இருக்கானே, ஆத்மா யாரு? ஜீவசுத்தி பண்ணிட்டோம். தேகத்துக்கு அந்நியமா க்ஷேத்திரஜனா இந்த தேகத்துல எவன் இருக்கானோ, அறிபவனா எவன் இருக்கானோ, இந்த ஆத்மானு பேர். அதுக்குதான் அறிபவனுக்கு பேர் தான், பார்ப்பவனுக்கு பேர் தான் ஆத்மா. இந்த ஆத்மா தான் பாத்தீங்கன்னா அயம் ஆத்மா. நெஞ்சில கைய வச்சு சொல்லுது நான் நான் நான். நம்ம சொல்றமே இந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் பிரம்மம். அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு
மாண்டூக்கிய உபனிஷத் அதர்வண வேதத்துல இருக்கிறது சொல்லுது. 4 மகா வாக்கியங்கள். அது இல்லாம நிறைய இருக்கு. ஈஷாவாசியம் இதம் சர்வம், இது பிரம்மைவ சர்வம், ஆத்மைவ சர்வம் அப்படின்னு கொட்டி கிடக்குது பாத்தீங்க அப்படின்னா உபனிஷதங்கள்ல. கீதையிலேயே நான் பிரதானமா 2-3 சொல்றேன். எடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு மகா வாக்கியங்கள் கீதையிலேயே இருக்கு, பகவத்கீதையிலேயே இருக்கு, நிறைய இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஒரு தனியா என்னென்னலாம் அப்படின்னு எடுத்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப மகா வாக்கியங்கள் நிறைய இருக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா மகா வாக்கியங்களோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவ பிரம்மத்தை ஐக்கியம் பண்ணி சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு மகா வாக்கியங்கள்னு பேர். ஜீவனையும் ஜீவாத்மாவையும் பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனையும் ரெண்டும் ஒண்ணுன்னு எந்த வாக்கியங்கள் உணர்த்துகிறதோ, போதம் பண்ணுதோ, அந்த வாக்கியங்களுக்கு பேரு மகா வாக்கியம் அப்படின்னு பேரு. இப்ப இங்க வந்துருங்க, நம்ம முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, க்ஷேத்திரம் வேற, க்ஷேத்திரத்துல இருந்து அறிபவனுக்கு பேரு க்ஷேத்திரஜன் பேரு. இப்ப நான் கேட்கிறேன், உங்க தேகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட தேகத்திலையும் தேகம் வேற, க்ஷேத்திரம்னு பேரு. தேகத்தை யாரு அறியறா? நான் தான். என் தேகத்தை நான் அறியறேன். இங்க 85 பேர் பாடம் கேட்கிறோம்னா 85 தேகத்திலையும் அறிபவன் ஒவ்வொருத்தரும் தனித்தனி தானே. இந்த லோகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லா தேகத்திலையும் இருக்கிற ஆத்மா வேற வேற தானே, க்ஷேத்திரஜன். ஆனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சொல்றார், பகவான் சொல்றார், க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி. ச அபி இந்த ரெண்டத்தையும் தனியா வச்சுங்க. க்ஷேத்திரஜனாக என்னை அறிந்து கொள்வாயாக, க்ஷேத்திரஜனாக என்னை அறிந்து கொள்வாயாக. ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கின்ற பார்ப்பவனாக, க்ஷேத்திரஜனாக, திரஷ்டாவாக, சாட்சியாக என்னை அறிந்து கொள்வாயாக. எந்த தேகத்துல? சர்வ க்ஷேத்திரேஷு. முக்கியமானது, எல்லா க்ஷேத்திரங்களிலும் எல்லா தேகத்திலும் இருக்கின்ற அறிபவனாக என்னை அறிந்து கொள். இதான் மகா வாக்கியம். அப்ப ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் பாத்தீங்கன்னா அறிபவனாக, ஆத்மாவாக, ஜீவனாக இருக்கின்றார். அப்ப நான் ஜீவாத்மா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கமே, புண்ணாக்கு, ஒரு புண்ணாக்கு இல்ல. ஜீவன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. பிரம்மத்துக்கு அந்நியமா ஜீவன் ஒண்ணு இல்லவே இல்லை. இருப்பது உள்ள ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான். எல்லா தேகங்கள்லயும் இருக்கிற கான்சியஸ்னஸுக்கு தான் ஈஸ்வரன் பேரு. அப்ப ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்கார், ஒரே ஒரு பிரம்மம் தான் இருக்கு. க்ஷேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. சர்வக்ஷேத்திரேஷுன்றது பாத்தீங்கன்னா பகுவச்சனம். நிறைய எல்லா தேகத்திலையும் பிரம்மால இருந்து புழு பூச்சி வரைக்கும் இருக்கிற, அமீபா வரைக்கும் இருக்கிற, சின்ன உயிர் வரைக்கும் இருக்கிற எல்லாத்திலையும் அறிபவனா, அந்த தேகத்துல அறிபவனா பாத்தீங்கன்னா சிங்குலரை சொல்லியிருக்கு. அறிபவனாக என்னை அறிந்து கொள். ரொம்ப கம்பீரமா சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஜீவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல ஜீவன் ஈஸ்வரன் தான். ஜீவன் ஈஸ்வரன் தான். ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற இல்லை. ஈஸ்வரன் யாரு? பகவான் ஈஸ்வரனா இருந்து சொல்றார். நான் அறிபவன்னு போய் நின்னுட்ட, ஜீவசுத்தி நடந்துருச்சு. ஜீவசுத்தி நடந்தது பார்ஷியல் என்லைட்மெண்ட்னா யோகத்திலையும் சாங்கியத்திலையும் நடக்கிறது. அதுக்கப்புறம் வேதாந்தம் வருது. என்ன சொல்லுதுன்னா, வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, தப்பு பண்ற, அறிபவனா பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். ஒரே பகவான் தான் எல்லா தேகத்திலையும் அறிபவனா இருக்கார். அந்த பகவானுக்கு பேர் தான் பிரம்மம். அந்த பிரம்மமா தான் நான் இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க முழுசா அறியணும். அதுதான் இங்க மகா வாக்கியம் சொல்லுது. எல்லா தேகங்களிலும் இருக்கின்ற அறிபவனாக என்னை அறிந்து கொள். மனசுல இருக்கிறத நம்ம ஜீவ புத்தி எடுக்கணும். முதல்ல எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க குருநாதர் சொல்லுவார், நம்ம சதா ஒரு அபராதத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்ன அபராதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபராத வாசனான்னு பேர். இருக்கிறதுலே மற்ற வாசனைகள் எல்லாம் இது பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். முதல் பிரதான வாசனை ஒண்ணு இருக்கு. அனாதி காலத்துல இருந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நான் வேற ஈஸ்வரன் வேற, நான் வேற ஈஸ்வரன் வேற அப்படின்னு பேதம் பார்க்கிறோம். பாத்தீங்களா? இது மாதிரி ஒரு அபராதத்தை இந்த உலகத்துல பண்ணவே முடியாது. அந்த அபராதத்தினாலதான் அந்த சம்சாரம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பவன் இந்த தேகத்தை ஃபர்ஸ்ட் பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பார்ப்பவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் பார்ப்பவனா இருக்கார், அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு 2வது ஸ்டெப் போயிட்டீங்க அப்படின்னா, அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய சொரூபம் அப்படின்னு பிரிச்சு எடுத்து, அதுதான் பிரம்மம்னு பிரிச்சு எடுத்தோம்னா பூரண போதம் உண்டாச்சுன்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொன்னதுக்கு பிறகு, சரி இது போதுமா சுவாமி அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம், எத்து ஞானம், எத்த முன்னாடி போட்டு, எத்து க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம், எந்த ஞானமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரத்தையும் இந்த தேகத்தையும் திருஷ்யங்களையும் அதே மாதிரி க்ஷேத்திரஜ்ஞன்னு சொல்லக்கூடிய இந்த திரஷ்டாவையும் பிரித்து அறியக்கூடியதா இருக்கோ, அந்த பிரிச்சு அறிஞ்சு அந்த க்ஷேத்திரம் வேற, திருஷ்யங்கள் மொத்த ஜெகத்தும் திருஷ்யங்கள், இந்த அறிபவனா இருக்கக்கூடியவன் பகவான், அவர்தான் ஈஸ்வரன், அந்த பகவான் தான் பிரம்மம், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு பிரிச்சு அறியறதற்கே, இந்த பிரிச்சு அறியக்கூடிய அந்த விவேக ஞானம் எது இருக்கிறதோ தத்து ஞானம் மதம் மம, அதுதான் ஞானம் என்று என்னுடைய அபிப்பிராயம். அப்ப ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னா வேற எதுவுமே இல்லை. முதல் ஸ்டெப், 2 ஸ்டெப் போகணும். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரம்ன்ற தேகத்தையும் க்ஷேத்திரத்துல இருந்து பார்க்கின்ற திரஷ்டாவையும் பிரிக்கணும். 2வது ஸ்டெப் போகணும், அந்த க்ஷேத்திரஜன் பகவான் தான், ஒரே பகவான் தான் எல்லா தேகத்திலையும் ஒரே ஆளா இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அதை அறியணும். இந்த மாதிரி அறியற ஞானம் தான் ஞானம். இதுக்கு அந்நியமா வேற இந்த உலகத்துல ஒரு புண்ணாக்கு ஞானமும் இல்லை, இது மட்டும்தான் ஞானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முடிவா சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நம்மளுடைய பிரவிற்த்தி எதுக்காக அப்படின்னா இதுக்காக தான். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், பிரிக்கணும். விவேக சூடாமணியில சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்ற, முஞ்சாதீஷிகாமிவ திருஷ்ய வர்காத், முஞ்சாதீஷிகாமிவ திருஷ்ய வர்காத், விவேக சூடாமணியில 153. முஞ்சாதி ஷீகாமிவ திருஷ்ய வர்காத் பிரத்யஞ்சம் பிரத்யஞ்சம் ஆத்மானம் அசங்கம் அக்ரியம் விவிச்ய தத்ர பிரவிலாப்ய சர்வம் ததாத்மனா திஷ்டதி யக ச முக்தஹா. நம்ம என்ன பண்ண போறோம் சுவாமி, வேதாந்தம் படிக்கிறோம், இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன காரியம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஞ்சம் புல்லு அப்படின்னு ஒரு புல் இருக்கு, மஞ்சம் புல்லு முஞ்சம் புல்லுன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில மேலே போனீங்கன்னா மலைக்கு மேல எல்லாம் முஞ்சம் புல்லா இருக்கும். இந்த கூரை மேயறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துக்கு வந்தீங்கன்னா இப்ப கூட போட்டிருக்காங்க, யோகி ராமாசிரமத்துல ரமணாசிரமத்துல ஃப்ரண்ட்ல ஆபீஸ்க்கு ஃப்ரண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூரை போட்டிருப்பாங்க. இவ்வளவு தடிமனா வந்து பாத்தீங்கன்னா புல்லு அடுக்கி 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 வந்து பாத்தீங்கன்னா போடுவாங்க. அதுக்கு பேர் முஞ்சம் புல்லு அப்படின்னு பேர். அந்த முஞ்சம் புல்லுல வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் இருக்கும், நடுவுல இருக்கிற ஸ்டெம்மை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். நாங்கள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம், சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த புல்லில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், அந்த புல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த லேயராக எடுத்துட்டு அந்த சென்டரில் இருக்க அந்த ஸ்டெம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும், இனிப்பு இருக்கும் அந்த இடத்துல. அதை எடுத்து சாப்பிடுவோம், புல்லை எடுத்து சாப்பிட்றது. சின்ன வயசுல இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சிட்டியில் இருக்க பான்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. நாங்கெல்லாம் கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்ததுனால புல்லுக்கு படுத்துக்கிட்டு புல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் வேலை. அப்போ அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சென்டரில் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும், அதை உடையாமல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்க லேயராக பார்த்து எடுத்து அதை சாப்பிடணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கோஷங்கள்னு சொல்லக்கூடியது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அப்படின்னு இந்த ஆத்மாவுக்கு மேல 5 லேயரா பஞ்ச கோஷங்கள் இருக்கு. இத வேற விதமா சொன்னா 3 தேகங்களா இருக்கு, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம் அப்படின்னு 3 தேகங்கள் கவர் பண்ணியிருக்கு. இத வந்து என்ன பண்ணணும்னா கேட்டீங்கன்னா, இது பார்க்கப்படுவது நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படுவது நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படுவது நான் பார்ப்பவன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா பஞ்ச கோஷங்களையும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு தூக்கி போடணும். இல்லை அப்படின்னா 3 தேகங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது பார்க்கப்படுவது அப்படின்னு 3 தேகங்களையும் ஆப்ஜெக்ட் பண்ணி முஞ்சாதி ஷீகாமிவ, முஞ்சம் புல்லுல இருக்கிற சென்டர்
அந்த ஸ்டெம்மை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கவனமா எடுப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற திருஷ்ய வர்க்கா, பார்க்கப்படுகின்ற எல்லா திருஷ்யங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்திலிருந்தும் பிரிச்செடுத்து பிரத்யஞ்சம் ஆத்மானம் எனக்கு உள்ளார இந்த தேகத்துக்குள்ளார ஹிருதயத்துல வெறும் ஸ்புரண மாத்திரமா இருக்கு. பிரத்யஞ்சம்னா நான் நான் கையை வச்சுதானே காட்டுறோம் ஹிருதயத்துல. அப்ப எங்க இருக்கு நான் அப்படின்றது உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல இருக்கிறது. அந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அசங்கம் அக்கிரியம், அது எதோடையும் சம்பந்தம் இல்லை. இந்த தேகாதிகளோட மனசு புத்தி எதோடையும் சம்பந்தம் இல்லாதது. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அசங்கமா இருக்கிறது, பற்றுதல் இல்லாம இருக்கு. அக்கிரியம், எந்த கிரியாவும் இல்லாதது, கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை வெறும் பார்ப்பவன், வெறும் பார்ப்பவன், புத்தி இல்லை மனசு இல்லை இந்திரியம் இல்லை எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணிட்டு வெறும் பார்ப்பவனா வந்து பாத்தீங்கன்னா விவிச்சிய பிரிச்சு எடுத்து தத்திர விலாப்பிய சர்வம், அதை பிரிச்சு எடுத்துட்டு இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மால கல்பிதம் பொய்யானது அப்படின்னு எல்லாத்தையும் திருஷ்யங்களை எல்லாத்தையும் லயம் பண்ணி அந்த பார்க்கின்ற ஒரே பிரம்ம தத்துவத்துல ஆத்ம தத்துவத்துல லயம் பண்ணி ததாத்மனா திஷ்டதி, எவன் வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நிக்கிறானோ, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்துல லயம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எவன் நிக்கானோ ச முக்தஹா, அவனே முக்தனாவான். அப்ப ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா 153 வந்து விவேகச்சுடாமணியில சொல்லியிருக்கு. இதேதான் இங்கே நம்ம கீதையோ எல்லா கிரந்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபிகி, எல்லா கிரந்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை தான் சொல்கிறது. அப்ப முதல்ல இண்டிவிஜுவலை பிரிக்கணும், அப்புறம் இண்டிவிஜுவல் ஆத்மாவை ஜீவ சுத்தி பண்ணதுக்கு பிறகு அந்த ஆத்மாவை நான் தான் அந்த ஈஸ்வர தத்துவமா இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணணும். 2 பார்ட் இருக்கு. யோகிகள் எல்லாம் ஆத்மாவை சுத்தி பண்ணனோட நிப்பாட்டிடுறாங்க. அப்புறம் நம்ம பக்தர்கள் கோட்டி எல்லாம் துவைத்திகள் எல்லாம் பக்தர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, சுவாமியோட நாமரூபத்திலேயே நின்றுட்டாங்க, ஈஸ்வர சுத்தி பண்றது இல்லை. அப்ப ஜீவ சுத்தி பண்ணும், தேகத்துல இருந்து என்ன பிரிக்கணும், ஈஸ்வர சுத்தி பண்ணணும், ஈஸ்வரனோட நாமரூபங்களை விட்டுட்டு அவரை சர்வ வியாபகமா அவரை பார்க்கணும். அப்புறம் இந்த நானை தூக்கி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வரன் நான் தான் அப்படின்னு ஐக்கியம் பண்ணணும். ஐக்கியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்னு கிடைச்சிடும். அதுலயே தொடர்ந்து நிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவன் தான் முக்தன் ஆகின்றான். அப்ப இதான், அப்ப இதுல முதல் 2 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஜீவ சுத்தி பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணுங்க. கண்ணுல கிடைக்கிறது எல்லாம் நான் அறிபவன் 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 அறிபவன். முதல்ல அந்த ஸ்டெப்பு வந்து நல்லா வந்துருங்க. யோகம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும், சாங்கியம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தனித்தனி நினைச்சுக்கிட்டு இருக்க, தனித்தனிலாம் இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு நான் தான், பெரிய நான், அதுக்கு பேர் தான் பிரம்மம் அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய ஐக்கியம் பண்ணி ஏக்க ஜீவவாதத்தை வேதாந்தம் சொல்லுது. கிடைச்சா இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு மேற்கொண்டு பாருங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.